அதிமுக யாருக்கும் அடிமையும் இல்லை, எஜமானரும் இல்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுகவை RSS இயக்குவதில் என்ன தவறு இருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்த பொன் வசந்தனின் மனைவி இந்திராணி மதுரை மேயராக தொடரலாமா என்றும், அவர் பதவி விலகும் வரை அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டங்களில் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அதிமுக தனது கொள்கையில் இருந்து என்றும் தவறாது என்று கூறிய செல்லூர் ராஜு, தாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை, எஜமானரும் இல்லை என்று தெரிவித்தார். யார்கிட்ட சொல்றது? மக்கள் பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட தான், ஆணையாளர்கிட்ட தான் முறையிடணும். ஆணையாளர்கிட்ட முறையிடுறத இது என்னங்க, நாட்டுக்கு என்னங்க ஒரு வினோதமானது இல்லையா? ஏன்னா கணவர் குற்றம் சாட்டப்பட்டான், கைது பண்ணப்ப அந்த மேயரே தொடர்றது, இது என்னங்க? அது சரியான நீதிக்கு புறம்பானது. நாங்க கோர்ட்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இதே முறையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு ஏங்க மேயரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டாலே அதானே அர்த்தம். பொன்வசந்த் என்ன பதவியில இருந்தார்? அவர் பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் அவர் ஊழலுக்கு துணைவு இருக்க முடியாது? ரெண்டாவது, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு பகுதியில் நடந்திருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க, 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாமன்ற குழுவுக்கு தலைமையேற்று இருக்கிறவர் தலைமையில் அது நடந்தா என்ன, மக்களுக்கு என்ன அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பணியும் அதுல முறையீடு நடக்கத்தான் செய்யும். இல்லைங்க, நான் பேசாம இல்லை. இதுக்கு துணையா இருக்கிற அமைச்சர், இது பொதுவா இது கேவலம் இந்த 2 அமைச்சரும் என்ன செய்யறாங்க நான் கேட்கிறேன். இந்த பொதுவா இந்த அமைச்சர்கள் ஒருத்தர் ஒரு வணிக வரித்துறை அமைச்சர் புதுசா மேற்கு தொகுதியில டிஃபன் கேரியர் கொடுக்கிறார். டிஃபன் கேரியர் 300 ரூபாய் கொடுத்துட்டு இங்க என்ன நடக்குது, ஊழல் எவ்வளவு தூரம் மோசமான நடக்குது, இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்துல அவருக்கு டைம் கிடைக்கல. மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவேராஜன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதுல இருந்து சைலண்டரா, வர்ற தேர்தலில் நிற்பாரா நிக்கலாரா தெரியல. அவர் எங்க போங்கடா, உங்களுக்கு தான் உங்க பொங்கச்சோறு வேணா, இந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்காரு. இது 2 அமைச்சரும் போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதே அசிங்கமா இல்லையா? மக்கள் என்ன நினைப்பாங்க? பொதுவா டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போறோம், இவெல்லாம் ஒரு அமைச்சர், இது ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாங்க. இங்க நடக்குது பெருத்த ஊழல், இதை கண்டிக்கிற வகை இல்லை, இந்த அமைச்சர் என்ன செய்யறான் அப்படின்னா நினைப்பாங்க. நாங்க தான் சொல்றோம், இந்த 2 அமைச்சரும் ஒண்ணுக்குமே லாயக்கலாங்க, அவங்க சொந்த வேலையை தான் பாக்குறாங்க. அதிமுக கொள்கையில் இருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறவாது. எங்களுக்கு கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்க புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்றா யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்க யாருக்கும் அடிமையும் இல்லை, நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. அதை புரிஞ்சு